எல்லாருக்கும் வணக்கம். மக்களாவது மண்ணாங்கட்டியாவது எங்களுக்கு தேவை 2 சீட்டு. அதுக்காக நாங்கள் என்ன மாதிரி வேணாலும் எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு முரட்டு முட்டா கொடுப்போம். ஆனால் அதே சமயத்தில் எங்கள் கூட்டணி கட்சியை யாராவது விமர்சிங்க, எதிர்த்தீங்க, அவங்க பண்ணுற தப்பெல்லாம் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஏற்று நிற்போம். தெரியுமில்ல நாங்கள் யார் தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சில பேர் அழைஞ்சிட்டு இருக்காங்க. அது ஒரு முக்கியமானவர் தான் தொல் திருமாவளவன். இன்றைக்கி ஏன் இவரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள ஆச்சு. அதுக்கு எதிராக எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் எந்த அளவுக்கு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு இவ்வளோக்குள்ள, அதாவது படிக்கிற வளாகத்துக்குள்ளேயே அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குன்னு சொல்லி எல்லா, அதாவது திமுகவை தவிர, ஏன்னா திமுக ஆளுங்கட்சி இல்லை அவங்கள தவிர மற்றபடி எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதுக்காக குரல் கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் கூட்டணியில் இருக்கோங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் அவங்களுக்கு முட்டை கொடுப்போம்ட்டு அந்த விஷயத்தில் இந்த தொல் திருமாவளவன் ஒரு வாய் கூட துறக்கவே இல்லை. அதை பற்றி அதாவது இது கண்டித்து ஒரு கண்டிப்பு கூட ஒரு அறிக்கை கூட வெளியிடலை. இது தவறு இப்படி பண்ணிக்கூடாதுன்னு கூட பேசலை. அதுக்கு வந்து சமாளிச்சுக்கிட்டே கிடந்தார். இது வந்து திமுக காரணமாக இருக்கிறது, அவங்க வந்து இதுக்கு எப்படி பொறுப்பேற்க முடியுங்களா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி முன்னிச்சுட்டே இருந்தார். ஆனால் இன்னைக்கு இந்த நீட் விவகாரம் இருக்குல்ல, இதில் 2021 திமுக ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி அவங்க கொடுத்த வாக்குறுதியில் நீட்டு நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்துல நீட்டை நாங்கள் நீக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. அவங்க அதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணமே தெரியல. ஸோ அவங்களால நீட்டை வந்து ஒழிக்கவே முடியல. உடனே சட்டமன்றத்தில் எதிர்கட்சிக்காரங்க கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்தோம் நீட்டை ஒழி பண்ணீங்களா என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் சேர்ந்து நாங்கள் வந்து தேர்தலில் சந்தித்தோம். இந்தியா கூட்டணி மேலே, அதாவது ஒன்றிய அரசில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் அவங்க மூலமாக நீட்டுக்கு விலக்கு வாங்கியிருப்போம். ஆனால் மேலே வந்து பாஜக அரசு இருக்குது, ஒன்றிய அரசு, அவங்க தான் நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுதுமாக விலக்கு அளிக்க முடியும், அவங்ககிட்ட அந்த அதிகாரம் இருக்குது, எங்கிட்ட இல்லை, அதனால் எங்களால் இழுக்க முடியல, அதாவது நீட்டை ஒழிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வச்சிருக்காரு. உடனே அதுக்கு திருப்பி பதில் கொடுக்குற மாதிரி தளபதி விஜய் அவர்கள், அப்புறம் எதுக்கு நீங்கள் வாக்குறுதியில் அப்படி கொடுத்தீங்க, எத்தனை காலம் தான் மக்களை ஏமாத்துவீங்க, ஏன் பொய்யான வாக்குறுதி கொடுங்க, உங்களுக்கு முன்னாலே தெரியாதா? ஏன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே எல்லாருக்கும் ஊர்வலத்துக்கே தெரியும், நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலக்களிக்கினா அது ஒன்றிய அரசால் மட்டும் தான் முடியுங்கிறது எல்லாரும் தெரியும். ஸோ அப்படி விஷயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்தில் நீட்டை ஒழிச்சிடணும் அப்படின்னு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும், ஏன் அப்போலாம் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி காரசாரமாக ஒரு கண்டித்து ஒரு நக்கலாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். உங்களுக்கே தெரியும். உடனே அவங்களுடைய கூட்டணி கட்சியை விமர்சித்தாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல முரட்டு கொடுக்க வந்திருக்காரு திருமாவளவன். அவர் சொல்றாரு, அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆளுங்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரியான ஒரு நடவடிக்கை தான் மேற்கொண்டாங்க. அவங்க தரப்புலேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு தான், அவங்களால தான் அதுக்கு அதிகாரம் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அதுக்கு மழுப்பு கட்டி, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிற தலைவர் தளபதி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிற தலைவர் தளபதி விஜய் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், சட்டங்களை பற்றி அவர் அறிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மழுப்பலா, அதாவது தளபதி விஜய் அவருக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி, அவருக்கு இன்னும் சரியாக தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. நான் கேட்குறேன், அதாவது யாருக்கு தெரியல, தளபதி விஜய் என்ன கேட்டாருங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். அதாவது அவர் திரும்ப சொன்னார், அதாவது நீட்டை நீங்கள் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு முழுவதுமா, அதாவது நீட்டை வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போம், நாங்கள் வந்து அதுக்கு எதிராக வந்து நிற்போம், நாங்கள் வந்து அதுக்கு வந்தால் முழு முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அதுக்கு எதிராக இன்னைக்கு கேள்வி கேட்டுருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் வந்து முதல் கையெழுத்துல நீட்டை வந்து நாங்கள் ஒழிச்சிடும் அப்படின்னு சொன்னீங்களே, ஐயா உங்களுக்கு தேர்தலுக்கு அந்த வாக்குறுதி கொடுக்கும்போது தெரியாதா, அது முழு பவருமே மத்திய அரசு தான் இருக்குன்னு. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், நாங்கள் இந்தியா கூட்டணியில் ஜெயிக்கிறோம், அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு மாறிட்டு மேலே மத்திய அரசாக காங்கிரஸ் கட்சி வந்துச்சுன்னா நாங்கள் வந்து நீட்டை முழுதும் ஒழிச்சிருவோம் அப்படின்னு ஏதாவது வாக்குறுதி கொடுத்தீங்களா? ஸோ அப்படிலாம் கொடுக்கல. நாங்கள் வந்தாலே நீட்டை ஒழிச்சிரும் அப்படின்னு என்ன கருத்து, நீங்கள் வந்தாலே உங்களால் ஒழிக்க முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அது மத்திய அரசு ஒன்றிய அரசு தான் அந்த பவர் இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டே இங்குள்ள மக்கள்கிட்ட ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுக்குங்கன்னா அப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஆட்கள், அதைத்தான் தளபதி விஜய் சொன்னார். மற்றபடி அதில் என்ன சட்டம் இருக்குது, அது யாரால் விலக்கு கொடுக்க முடியும், யாரால் ஒழிக்க முடியுங்கிறது தளபதி விஜய்க்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசக்கூடாது. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முரட்டு முட்டா கொடுக்குறீங்க. ஆனால் உங்களை மாதிரி ஆட்கள் என்ன மக்கள் நல்லது பண்ணுவீங்கன்னு புரியல. ஏன்னா உங்களை நம்பியும் உங்கள் பின்னாடி நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் இன்னும் ஒரு நல்லது நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போயிட்டீங்க. அதாவது என்னதான் பார்த்தீங்கன்னா திமுக உங்களுக்கு எதிராக உங்கள் கட்சி கூடயே இன்னும் பல இடங்களை ஏமாற்ற முடியல, அதுக்கு பிரச்சனை வருது நீங்கள் கூட்டில் இருக்கும் போதே. ஸோ அப்படி இருந்தாலும் நாங்கள் என்னதான் ஆனாலும் முரட்டு முட்டா கொடுப்போங்கிறது அப்போ என்ன மாதிரியான ஒரு இது? சரி, நீங்கள் என்ன வேணால் முரட்டு முட்டா கொடுத்துட்டு போங்க, அது எங்களுக்கு தெரியல. ஆனால் தளபதி விஜய் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி, அவருக்கு வந்து இந்த சட்ட நுணுக்கங்கள் தெரியல, அதை பற்றி விவரம் இல்லாத மாதிரி நீங்கள் ஒரு கருத்து முன்வைக்கும் போது அதை சுட்டி காட்ட விட நம்ம வந்து பதில் கொடுக்க வேண்டியிருக்கு. முதல்ல புரிஞ்சுக்கிடணும். ஸோ இந்த விஷயத்தில் ஏன் வந்து நம்ம இவரை மட்டும் சுட்டி காட்டினா, அதாவது தளபதி விஜய் சொன்ன கருத்துக்கு நான் தளபதி விஜய் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசினா எல்லாருமே அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுக்க முன்னுருவாங்க, எல்லாருமே ஆட்டம் கண்டு போயிருவாங்க. தளபதி விஜய் எதை பற்றி பேசினாலும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் சிவசங்கர் சொல்லியிருக்காரு, இது வந்து பார்த்தீங்கன்னா சினிமா மாதிரி பஞ்சு டைலாக் கிடையாது, இல்லை என்ன சட்டம் நோக்கின்னு அவர் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவர் சொல்கிறாருன்னா அவரும் திமுக. ஸோ அதனால் அவர் வந்து முட்டு கொடுக்குறா செய்வார். ஆனால் திருமாவளவன் கூட்டணி கட்சியில் இருக்காரு, கூட்டணி கட்சியில் இருந்தாலும் ரொம்ப முரட்டு முட்டா கொடுக்காரு. அதுதான் எதுக்குன்னு கேட்குறேன். ஏன்னா கடைசி வரைக்கும் அப்படி இருக்கு உங்கள் கட்சின்னு கேட்குறேன். நீங்கள் தனியாக ஒரு கட்சியை வந்து திருமாவளவன் நடத்தணும்னு கேட்குறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எப்படி சரத்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் போய் அப்படியே ஒப்படைச்சாரு, அதேமாதிரி நீங்கள் திமுக ஒப்படைச்சிட வேண்டியது தானே. இந்த அளவுக்கு முரட்டு முட்டா கொடுக்கும்போது எதுக்குன்னு கேட்குறேன்.
உங்களுக்குன்னு தனியாக, அதாவது உங்கள் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் இருந்த ஆதவர்ஜனா சொன்னது 100க்கு 100 நீங்கள் முன்னெடுத்த வாக்கியங்கள் தானே எல்லாமே. அவர் அதான் சொன்னார். ஆனால் அதுக்காக அவரை வெளியே எடுப்புறீங்க. ஆனால் உங்களுடைய உறவு பாதிக்கக்கூடாதுங்காட்டி திமுகக்குள்ளே இவ்வளோக்குள்ளே முரட்டு முட்டா கொடுத்துட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு எதுக்குன்னு கேட்குறேன். அந்த கட்சி நேரடியாக கலைச்சிட்டு திமுகலே முழுக்க முழுக்க ஐக்கியம் பெற வேண்டியதானே. அங்கே திமுகவோட மிகப்பெரிய ஒரு விசுவாசி தனியாக அதுக்கு ஒரு கட்சி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு கருத்தை முன் வச்சா உடனே ஓடி வந்து திமுக ஆதரா திமுக வந்து விமர்சிக்கதோ இல்லையோ இவங்களாம் முரட்டு முட்டா கொடுக்க வராங்கன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பற்றி எல்லாருக்குமே பயம். திமுக சொல்லிடுவாங்க, நாம் நேரடியாக பேசினோன்னா ஒரு பெரிய விஷயமாயும் நாங்கள் இதுக்கு முன்னாடி நீங்களாம் பயங்கரமாக எதிர்த்துருங்க, தளபதி விஜய் விமர்சனம் பண்ணுங்க, நக்கல் பண்ணுங்க அப்படின்னு மேலிட்டு ஏதாவது தகவல் வந்துருமானு தெரியல. உடனே ஓடி வந்துடுறாங்க. தளபதி விஜய் என்ன சொல்லுவார் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவர் ஏதாவது வந்து நான் அறிக்கை விட்டோன்னா உடனே ஓடி வந்துடுறாங்க. அதுக்கு வந்து எதிராக கருத்து இருக்குது அப்படின்னா எப்படி பண்ணிட்டு. ஸோ இப்போவே அப்படின்னா அதாவது தளபதி விஜய் நேரடியாக களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்போ தளபதி விஜய் அடுத்தாப்புல என்ன நடக்க போது சம்பவங்கிறது ஊர்வலத்துக்கே தெரியும். நம்மளே ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக மக்கள் போராடிட்டு இருக்காங்களா அவங்களை சந்திக்கிறதுக்கு மனு கொடுத்துருக்காங்க. அதை காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட தமிழக வெற்றிக்கழகத்துடைய பொருளாளர் வெங்கட்ராமன் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அதாவது ஜனவரி மாதத்திலே ஒரு 3வது வாரத்தில் இந்த மாதத்துலேயே 3வது வாரத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மட்டும் போகட்டும் அன்னைக்கு இருக்குது. அதாவது தளபதி விஜய் படையூர் பண்ணையார் அவர் வந்து நேரடியாக காத்துக்கு வர மாட்டார், அவர் விட்டா மிரசுதார் என்னென்ன வாயில விமர்சிச்சோ அந்தந்த வாயிலாம் தளபதி விஜய் அவர்கள் களத்தில் போனால் என்ன மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத அன்னைக்கு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம ரொம்ப ஆர்வம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இப்போ அவர் ட்வீட் பண்ணுற அந்த அறிக்கைக்கு இந்த அளவுக்கு லோக்கல்லேருந்து நேஷனல் மீடியாவுக்கு அலறுனா அவர் களத்தில் வந்தாருன்னா என்ன மாதிரி தெரியும். ஸோ அதான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தளபதி விஜய் அவருடைய பவர்னா என்னென்னு அன்னைக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ பார்க்க தானே போகிறோம். இன்னும் தானே கொஞ்ச நாள் தானே இருக்குது. தளபதி நேரடியாக களத்தில் வந்துருவார். ஸோ அன்னைக்கு இருக்கு உங்களுக்குலாம் கட்சி மாதிரி. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கருத்தில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.